வாங்க என்னுடைய வேலை இன்னைக்கு மினி விலாக் என்னன்னு பார்க்கலாம். பசங்களாம் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறங்க வீடெல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணிக்கணுங்க. க்ளீன் பண்ணிக்குவேன். இது வந்து நான் டெய்லியுமே பண்ணிக்குவேனுங்க. இல்லைன்னா நம்ம வந்து நம்ம 2 நாளைக்கு ஒருக்காவாச்சும் பண்ணிக்கணும். இல்லைன்னா ரொம்ப டஸ்ட்டு அதிகமாக சேர்ந்துக்கும். நம்மளுக்கு தான் கஷ்டம். அதனால் நான் டெய்லி எல்லாம் அவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் ஒரு கூட்டையில் நான் வந்து டேபிள் எல்லாமே தொடச்சி விட்ருவேங்க. தொடச்சிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செம்ம மழை. துணி துவைக்கலாமா வேண்டாமான்னு யோசனை பண்ணேன். சரி துவைச்சி போட்டலான்னு துவைச்சாச்சு. எந்த நேரமும் இன்னமும் இன்றைக்கி மத்தியானம் வரைக்கும் வெயில் அடிச்சுதுங்க. ரொம்ப சந்தோஷம்டா சாமின்ட்டு அந்த துணியிலெல்லாம் காஞ்சதுக்கப்புறம் எடுத்து போட்டு மாவு இல்லைங்க. டிஃபனுக்கு மாவு முடிஞ்சு 2 நாள் ஆச்சு. சரி மாவையும் கொஞ்சம் ஊற வச்சு ஆட்டிட்டு ஆட்ட தான் இதெல்லாம் க்ளீனிங் பண்ணிகிட்டு இருந்தேன். பையனோட டேபிள் இந்த ட்ரெஸ்ஸிங் கண்ணாடி கட்டை நம்ம எப்படி சுத்தமாக வச்சாலும் அது நாறி போயிடுதுங்க. என்ன தான் பண்ணுறது தெரியல. டெய்லி தொடச்சி வைப்பேன். இந்த மாவாட்டுற கேப்புக்குள்ளே இத்தனை வேலை செஞ்சதுங்க. இது இந்த மிஷினு இந்த மாவாட்டுற மிஷினெல்லாம் கண்டுபிடிச்சங்காட்டி பரவாயில்லைங்க. இல்லைன்னா நினச்சி பாருங்க கையில் துவைக்கிறதா இருந்தால். காலையில் செஞ்ச பாத்திரங்க, சமையல் செஞ்ச பாத்திரம் எல்லாம் கழுவி எல்லாம் வச்சாச்சுங்க. நீ மத்தியானத்துக்கு சாப்பாடு மட்டும் வைக்கணும். அரிசி ஊற வச்சுருக்கிறேன். இது இட்லிக்கு ஊற வச்சுருக்கிறேன். உளுந்து ஆட்டிகிட்டு இருக்குதுங்க. உங்களுக்கு அடுத்த தடவை மாவு மெஷர்மெண்ட் சொல்கிறேன். நல்லாயிருக்கு நான் ஆட்டுற இட்லி மாவு. உளுந்து ஆட்டியாச்சுங்க. அது வந்து நம்ம தண்ணிக்குள்ளே வந்து அந்த உளுந்து மாவை கொஞ்சம் போட்டோம்னா மேலே மிதங்கிருச்சுன்னா நம்மளுக்கு அது கொஞ்சம் கணக்கு நல்லா இருக்குன்ற அர்த்தம். மாவு ஆயிடுச்சுன்ட்டு போட்டு பார்த்தா கரெக்டாக இருந்துச்சு. மாவு தோண்டிட்டு அடுத்து அரிசி போட்டேங்க. அவ்வளவுதான் இன்றைக்கி என்னுடைய வேலை. இந்த வீடியோ பிடிக்கலையான்னு கமெண்ட் பண்ணுங்க. நல்லா போயிட்டு இருந்துச்சுங்க. எங்கள் சேனல் என்ன ஆச்சுன்னு தெரியல. கண்ணு பட்டுருச்சு என்னென்னு தெரியல. வியூஸ் வரல என்னென்னு தெரியல. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரி வீடியோவெல்லாம் போடணும்னு சொல்லுங்கள். நான் அந்த மாதிரி போடுறேன் நான். அவ்வளோதாங்க. இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்களும் இந்த மாதிரி வேலை செய்வீங்களான்னு சொல்லுங்கள்.